பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரளாவிலிருந்து வள்ளி ஏழுமலை. ஹாய். இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற சென்னையிலிருந்து தயாநிதி. விஷ் மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. சுசீந்திரத்திலிருந்து இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற சாய்குட்டி. விஷ் மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. கடலூர்ல இருந்து கஸ்தூரி அம்மா, தமிழரசி, இந்திரா, ஹேமலதா. உங்க எல்லாருக்கும் ஹாய். நம்மளோட இன்னொரு சேனலை கம்யூனிட்டியில் டேக் பண்ணியிருக்கேன். மறக்காம அந்த வீடியோவை போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சேனல் நேம் அஜினா ஆண்டோ. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இதா ஒரு பஸ்ஸையும் காணல பாரு. நம்ம என்னை வந்து வெயிட் பண்ணுவோமோ அன்னை வந்து பஸ் வராது. ஆமாக்கா, அது என்னமோ உண்மைதான். நானும் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். வீட்டில் இருக்கும்போது பஸ்ஸா போயிட்டு இருக்கும் பார்த்துடுங்க. அதே இது நம்ம எங்கேயாவது போக கிளம்பட்டு ஒரு பஸ் வராது. என்னத்த நேரமோ. பிள்ளைகளுக்கெல்லாம் பரிச்சை முடிஞ்சு இல்லையாக்கா? லீவுக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்குதெல்லாம் எப்படி? என்னத்தம்மா பிளானை போடுறதுக்கு? எங்க அம்மைங்க வீட்டுக்கு ஒரு வாரமே நிக்கணும், மறுபடியும் வரணும். வேற எங்க போறதுக்கு? ஏக்கா, எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போமாக்கா. ஏம்மா தாயடே, ஆளை விடுங்கம்மா. நீங்க எல்லாரும் எப்பவுமே ஐடியா தான் போடுவிய. ஆனா ஒன்னையாவது நடைமுறைக்கு கொண்டு வந்துருக்குதெல்லாம் கிடையவே செய்யாது. ஆனந்துக கல்யாணம் முடிஞ்சாகல கேட்டோம், எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போமானு. சரி சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்திய. சரி, அதுக்கப்புறம் அது அப்படியே போச்சு. அப்புறம் அரவிந்து கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் மறுபடியும் கேட்டாவ எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போமானு. அப்பவும் நான் சரின்னு தான் சொன்னேன். அந்த அதுவும் அப்படியே போச்சு. அது மட்டுமா, வா மாப்பிள்ள வெளிநாட்டுல இருந்து வந்தோன்னா கூட நீயும் கேட்டா ஏக்கா எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போமானு. அப்பவும் சரின்னு தான் சொன்னேன். இப்போ அதெல்லாம் போயிட்டு மறுபடி டூரடி முதல்ல இருந்து. ஆமாக்கா, நீங்க சொல்றத பார்த்தா கரெக்டு தான். ஆனா நம்ம இனி வந்து பிளான் போட்டோம்னா உடனே போகணும், இல்லைன்னா பிளான் போடக்கூடாது. சரியாக்கா? நம்ம எல்லாம் எங்க கீதா பிளான் போட்டு அது என்னைக்காவது செயல்படுத்திருக்குமா? கிடையவே செய்யாது. தோணுச்சா உடனே கிளம்பணும். அதை விட்டுட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் போட்டு பேக் பண்ணி நடக்காது. நீங்க சொல்றது உண்மைதாக்கா. பஸ் ஏன் காணல பாரு. ஏக்கா, நீருக்கு ஒரு பஸ் வருது, அதுல போயிருவோமா? கீதா, அதுல இறங்கிற பாரு. சரஸ்வதிக்கு மரமும் இல்லையா? ஆமாக்கா, அவாதான். சரி, இந்த பஸ்ஸை விட்டுட்டு அடுத்த பஸ்ல போவோம். அவள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குக்கா. உனக்கும் பேச வேண்டியது இருக்கா? எனக்கும் பேச வேண்டியது இருக்கு. சரி சரி, வரட்டு. இறங்கி அந்த ஆக்குல போறா. ஏ கவிதா, கவிதா, கவிதா. என்னக்கா கூப்பிட்டீங்க? பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது, கண்டுக்காம போறா. அக்கா, நீங்க பஸ் ஸ்டாப்ல என்ன கவனிக்கவே இல்லக்கா. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கன்னு கேட்க எல்லாம் ஒரே ஊரு தான். ஆனா என்ன வெளியே காணல? வெளியே வரலானா ஒரே வேலைக்கா. எங்க போறது? ஆமா, இப்ப எங்க போயிட்டு வரா? அம்மா வீட்டுக்கு போயிருந்தேக்கா. 2 நாள் அங்க நின்னுகிட்டுதான் இன்னைக்கு இப்ப இங்க வாரேன். ஓ அப்படியா, சரி சரி. உங்க அம்மா வீட்டு நீ போனதால உங்க மாமியார் இங்க கிடந்து ஒரே ஆட்டமா இருந்துச்சோ? என்னக்கா சொல்றீங்க? என் மாமியார் இங்க கிடந்து சண்டை போட்டா? யாருகிட்ட? நீ இன்னும் புரியாதவளாவே இருக்கியா? நீ உன் அம்மா வீட்டுக்கு போயிட்டா, நீ உன் மாமியார் இங்க கிடந்து ஒரே ஆட்டம், அத சொல்லியா? சே, இந்த கிழவி எப்பவுமே இப்படிதாக்கா. என்ன முன்னால அனுப்பி வச்சுக்கிட்டு பின்னால என்னட்ட பேசுறதே இதுக்கு ஒரு வேலையா போச்சு. ஆனா போன்ல மட்டும் பேசுறத பாத்தீங்கன்னா எப்பமா வருவா, உன்னை பாக்கணும் போல இருக்கு, இந்த ராகத்திலேயே இழுத்துடும். அப்படியா? எல்லாம் நடிப்பு, நம்பாத. என்ன திட்டு தெரியுமா? என்ன திட்டிட்டு தெரியாதுக்கு அதுக்கு ஒரு இதுவும் கிடையாதுக்கா. காலையில 7 மணி இந்த பஸ் ஸ்டாப்ல வந்து இருக்கிறது பார்த்துடுங்க. மதியம் அப்படி, சாயங்காலம் அப்படி, ராத்திரி அப்படிதான். ஃபுல்லா பஸ் ஸ்டாப் காவலு. உங்களுக்கு எல்லாம் பஸ் டைமிங் தெரியலனா என் மாமியாட்ட வந்து கேளுங்க. எந்த மணிக்கு எத்தனை மணிக்கு எத்தனை பஸ் வரண்டுட்டு அதுக்கு தெரியும். அது என்னமோ உண்மைதான். பஸ் ஸ்டாப்ல வரது பஸ் பார்க்க கிடையாது, வீட்டுல நடக்கிறதெல்லாம் வெளியே சொல்லதுக்கு. தெரியுமா? சே, இப்படிதான் புறம் பேசிட்டு தெரியுதுக்கா. இதெல்லாம் என்ன பண்ணதுன்னு எனக்கு தெரியல. சரி, நாங்க அது இதுன்னு எதுவும் சொல்லணும்னு சொல்லிட்டு வீட்டுல ஒண்ணு கேட்காத. உன் மாமியாரோட எங்க கிட்டதான் ஆட்டத்துக்கு வரோமா? நான் ஒன்னும் கேட்க போகலக்கா. சரிம்மா, நீ வேற டயர்டா இருப்பா, டிராவல் பண்ணி வந்திருக்கியா இல்லையா? நீ வீட்டுக்கு கிளம்பு. சரிக்கா, நான் அப்புறம் உங்களை பாக்குறேன். நானும் கிளவி பேசியதை வச்சு நினைச்சேன். கலைகீட்டுல ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ நல்லா வேற வாங்கதான் செய்து பத்தியா? கலவிய பத்தி பேசணும்னு இவ்வளவு முகம் மாறலையா செய்யுது? எல்லாரும் அப்படிதான்க்கா. தான் வீட்டுல உள்ள பிரச்சனையை வெளியே சொல்ல மாட்டாளுவ. அடுத்த வீட்டுல உள்ள லேசா ஒரு பிரச்சனை நினைச்சிடுங்க, ஊதி ஊதி பெருசாக்கி அதை வெடிச்சவே வச்சிருவாவ. இந்த கலவி பின்ன பேசின பேச்சுக்கு நானும் எப்படியோ நினைச்சேன் பாத்துக்க. அதெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா வாயில கூட வடைய சுடும், அப்படிப்பட்ட ஆளு. ஆமா ஆமா, அது என்னமோ உண்மைதான்.
ச்சே, நம்ம இவ்வளவுகிட்ட பேசக்காண்டி வந்த பஸ் விட்டுட்டுல நிக்கும். இனி எப்ப பஸ் வருதுன்னு தெரியல. ஏன் ஆமா பத்தியலக்கா. சரி கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணி பாப்போம். என்னக்கா இதுல நின்னாகல இருக்கு? ஆமா பாத்திமா, ஒரு கன்றாவிய பார்த்தேன். அதான் என்ன பண்ணணும்னு தெரியாம அதுல நிக்கேன். என்னக்கா சொல்றிய? இந்த கீதாளுக புருஷனும் உமாலம் இருக்காவில்லையா, எப்படி சிரிச்சு சிரிச்சு குலுங்கி குலுங்கி பேசியவம்மா. அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானக்கா. அதே பார்த்துட்டு இவ்வளவு பில்டப் கட்டுறிய? ரொம்ப ஓவரா பேசியாவ பாத்துக்க. ஆமா, புஷ்பாலையும் கீதாலையும் காணல. நாகர்கோயிலுக்கு போகணும்னு சொன்னாவக்கா, பஸ் ஸ்டாப்ல காணோம். ஓ சரி சரி. ஆமா, நீ எங்க போயிட்டு வரா? லட்சுமியா கடக வீட்டுக்கு பால் உள்ள ரூபாய் கொண்டு கொடுத்துட்டு வரேன்க்கா. 3ஆம் தேதி ஆக போகுது இல்ல, அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு முஞ்சில பார்க்க ஆகாது. ஆமாம்மா, அவ ஒருத்தி பணப்பியா. டேட்டுக்கு ரூபாயை கொடுக்க நினைச்சிக்க மூஞ்ச தூக்கி வச்சுட்டு திரிவா. ஏதோ வீட்டுல வருமானம் இல்லாத மாதிரியும் நம்ம குடிக்கதான் வருமானம் மாதிரியும் நடிச்சிருவா. ஆமாக்கா, நமக்கு எதுக்கு வம்பு, அதனாலதான் கையில ரூபா கிடைச்சோட கொண்டு குடிச்சிட்டு வந்துட்டேன். சரிம்மா. கிழவி நம்மளை பத்தி புறம் பேசிக்கிட்டு இங்க கடந்து கதையா விட்டுட்டு இருக்கு. என்ன கவிதா இப்ப வர்றா? ஆமாக்கா, இப்ப வர வழிதான். ஏ கவிதா, எப்படி மக்களே இருக்கா? அம்மா வீட்டுக்கு நீ போனதுல இருந்து எனக்கு நீ யாருமே போகல. ஓ அப்படியா? நீ எப்ப வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். வந்துட்டியே. சரிக்கா, நான் கிளம்பியே. நீ போ பாத்திமா, நீ போ. நீங்க என்ன வீட்டுல இருக்காம அங்க எங்கம்மா சுத்திட்டு தெரியுதிய? நீ வருவான்னு தான் பஸ் ஸ்டாப்புக்கு போலான்ட்டு வந்தேம்மா. வந்துட்டாலே நீ? வந்துட்டேன். சீக்கிரம் நீங்க வீட்டுக்கு வந்து சேருங்க, வேலை நிறைய கிடக்கு. மூதேவி வந்துட்டு நானும் ஒரு 2 மாசம் நின்னுகிட்டு வருவான்னு பார்த்தா இப்படி 2 நாள்ல வந்திருக்கியாளே. வீட்டுல வேலை கிடக்கா. ஏன்னா இவ்வளவு வேலைக்காரி இல்லையா? என்ன யோசனையா இருக்கு? ஐயோ ஒன்னும் இல்லம்மா, நீ முன்ன போ, நான் இப்ப பின்னாடியே வாரேன். சீக்கிரமா வாங்க, பேச வேண்டியது நிறைய இருக்கு. பேசணுமாமா? என்னது பேசணும் சொல்லு. நான் ஒன்னும் உங்களை மாதிரி கிடையாது. என்னால வெளியே வச்செல்லாம் பேச முடியாது. எதுனால வீட்டுக்குள்ளே பேசி முடிச்சிருவேன். வீட்டுக்கு வாங்க. ஆமா, கோவத்துல இந்த மாதிரி இருக்கு. சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க, அவ்வளவுதான். வந்ததும் இல்லாம வெடுக்கு வெடுக்குன்னு வெடிச்சுக்கிட்டு போறா. என்னவா இருக்கும்? இவ்வளவு நாளும் அமைதியா போனா புள்ள பூச்சி மாதிரி இப்ப வாகாட்ட ஆரம்பிச்சிருக்காளே. முதல்லயே வாழை நரைக்கிற வேண்டியதுதான். சரி, இவளை 2வது பார்க்கலாம். முதல்ல கீதாவை பார்த்து விஷயத்த சொல்லும். என்னக்கா பஸ் வரல? சே, அழகா வந்த பஸ்லயே போயிருக்க வேண்டியது. கிளவிக மருமொழிட்ட பேசவே லேட் ஆயிட்டு பாருங்க. வரட்டு, நமக்கு என்ன வேலையா வெட்டியா? ஃப்ரீ பஸ் தானே, வரதுல யாரை போலாம். நெல்லு வெயிலையா நிக்கும், மரம் வந்து நிக்குது, காத்தோட்டமா தானே இருக்கு, நிழலாம் கூட இருக்கு. கொஞ்ச நேரம் நில்லு. சரஸ்வதி கிளவி வருது பாத்துக்கிடுங்க. ஐயோ, மரமா வீட்டுல போய் ஆடி இருப்பாளோ என்னன்னு தெரியலையே. சரி, கேஷுவலாவே நில்லுங்க. பஸ்ல இருந்து இறங்கி வந்தவா வெடுக்கு வெடுக்குன்னு வெடிச்சியான்னு பார்த்தா இவ்வளோ 2 பஸ் ஸ்டாப்ல நிக்காளுவ. ஏதாவது இலக்கி விட்டுருப்பாளோ? கிளவி வந்துட்டா. ஆமாக்கா, ஏதோ யோசிச்சுட்டு இருக்கு. இவ்வளோலையும் நம்ப கூடாது. இவ்வளோதான் எதாவது சொல்லியிருப்பாளோலா இருக்கும். அதான் அந்த எஃபெக்ட் அங்க காட்டுனா. இதா சரஸ்வதி அக்காளுக்கு மரமோ கொடுத்து வச்சவ பத்தியா? யாக்கா அப்படி சொல்றிய? சரஸ்வதி அக்கா அவளை எவ்வளவு தங்க தட்டுல தாங்கின மாதிரி தாங்கியவ. ஆனா அதுக்குதான் எதுவுமே புரியாம நிக்குது பத்தியா? அது என்னமோ உண்மைதாக்கா. பாரு, இப்பமும் பஸ் ஸ்டாப்ல வந்து இறங்குனா. நம்ம மாமியார் நல்லவிய பொறுமையா போவா எடுன்னு சொன்னதுக்கு அவளுக்கு நம்ம வேற எவ்வளவு கோவம் வந்துட்டு தெரிச்சுட்டுலயா போனா. இந்த காலத்துல யாருகிட்டக்கா நல்லது கெட்டது சொல்ல முடியும்? அந்த பொம்பளைய மனசுக்கு அவ எப்படி அவையில பாக்கலாம் பத்தியலாம். ஆனா அவ நிக்கிற நிலைய பத்தியலா. சரஸ்வதி அக்கால்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அவ போகலன்னா எங்கேயுமே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட மாட்டா கீதா. இது என்னமோ உண்மைதான் சொல்லு. ஆமாக்கா, இவ்வளோ நல்லதா தானே பேசியாளுவ. அதுக்குதான் அவ அந்த எஃபெக்ட காட்டினாலோ. நம்ம இவ்வளோ சந்தேகப்பட்டது தப்பு. கீதா உங்களுக்கு 100 வயசுக்கா. உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஓ அப்படியாமா, சரி சரி. என்னக்கா மருமோ வீட்டுக்கு வந்துட்டாளோ? ஆமாமா, வந்த வரத்திலேயே யாரை குதிச்சுக்கிட்டு போறா என்கிட்ட. என்னத்த பொண்ணோக்கா, நல்லது கெட்டது சொன்னா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு யாருக்கு பிடிக்குது சொல்லுங்க. அவ கிடைக்கியா? என்ன கீதா உன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம தெரியா? என்னக்கா சொல்றிய? நீ இங்க நிக்கியா? உமா இருக்க இல்லையா? உன் வீட்டுக்காரன கூட பேசிக்கிட்டு இருக்கியா? பேசிக்கிட்டு இருக்கா? எங்கக்கா? எல்லாம் உன் வீட்டு வாசல்ல தான்.
உன் வீட்டுக்காரன் சொல்லியும் கீதா இல்லாத நேரம் வாணி இவளும் சிரிச்சு சிரிச்சு சரின்னு சொல்லியா. ஐயோ கடவுளே கடவுளே, எனக்கு எங்கேயுமே நிம்மதியா போக முடியலக்கா. ஏன் கீதா அவன் இப்படி இருக்கான்? வீட மட்டும் குறை சொல்லக்கூடாது, உமாலையும் சேர்த்து சொல்லுங்க. இந்த உமாலாம் ஏன் இப்படி இருக்காளோ? சரிக்கா, நான் நாகர்கோயில் வரல, நான் வீட்டுக்கே போறேன்க்கா. இன்னொரு நாள் பாத்துக்கலாம். சரி பின்ன போ. என்னம்மா உடனே கிளம்பிட்டா? நீ என்ன தனியாவா போற? நானும் போகலக்கா, எதுவும் பிளான் போட்டா நடக்கவே செய்யாது. நீ ஏன் சொல்லு புஷ்பா, இவ வீட்டுக்காரனை தண்டிச்சு வைக்காம சும்மா உமாலையே குற்றம் சொன்னா நல்லாவா இருக்கு? அவ வீட்டுக்காரனை விட்டு கொடுக்க மாட்டா, அவ அப்படிதானேக்கா. இன்னத்த பிள்ளைகளப்பா. சரிக்கா, நானும் கிளம்பி நிறைய நேரமா பஸ் ஸ்டாப்ல தான் நிக்க போறேன்க்கா. சரிம்மா போவா. உமாளை தேடி போய் பேசிக்கிட்டு உமாளை இவைய தப்பாலே பேசியாவ, அத ஃபர்ஸ்ட் போய் சொல்லணுமே. அத சொன்னாதான் சரியா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுப்பீங்கன்னு நம்புறோம். வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா.